எந்த மீன் எடுத்திருக்க? இந்த மீன் எடுத்துருக்கீங்க. இது என்ன மீனுன்னு தெரியுமா? ஆமாம், ஏற்கனவே ஒரு தடவை வாங்கினோம்ல, இப்பயும் வாங்குறியா? வேண்டாம். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சிட்டி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு குட்டியான ஒரு விலாகில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பி. என்னடா இவன் மீன் மார்க்கெட்டில் நிற்கிறா அப்படின்ட்டு பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே லூலு வந்திருந்தோம். லூலில் வந்து மீன் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து தான் வந்து நான் எந்தெந்த மீன் சமைக்கிற மீன் அது எல்லா மீனும் சமைக்கிறது தான் எது டேஸ்ட்டாக இருக்கும், எது நமக்கு க்ளீன் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மீனாக வாங்கி அதில் ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு மீன் வாங்கவே வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்ல நல்ல மீன் எல்லாமே வாங்க தெரியுது. மீன் வாங்கிட்டு அப்படியே அதை வந்து கட்டிங்க்கு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா சரி வேறு என்ன அது வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்துட்டோம். நாங்கள் இப்போ லூலில் இருக்கோம். நேற்று வந்து நம்ம வீட்டில் நடந்திருந்த ரியலிஸ்டிக்கான விலாக் வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரியலாக என்ன வீட்டில் நடக்குமோ அதை அப்படியே எடுத்து வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி விலாக் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி விலாக்ஸும் வந்து அப்பப்போ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஹபி வந்து ரிலாக்ஸான ஒரு மைண்டில் இருந்தாங்கன்னா தான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. நேற்று வந்து அப்படி தான் யதார்த்தமாக அந்த வீடியோஸ் வந்து அமைஞ்சிச்சு. ஆனால் உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போயுமே நான் அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். சரி, வீட்டில் வந்து தேங்காய் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதனால தான் தேங்காய் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 தேங்காய் மாதிரி நல்லா தண்ணி இருக்கிற தேங்காவை பற்றி எடுத்துக்குவேன். ஸோ அப்போ வந்து நம்ம வீட்டில் போயிட்டு அதை உடச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும் இல்லையா, கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு 6 தேங்காய் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதனால தான் நான் உனக்கு மூளையாக எடுத்திருக்கேன். மூளையை உழையாமல் எடுங்க. என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே? என்னடா இங்கேயே ஓப்பன் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குறோமே அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்குவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்துட்டு நல்லா இருக்கா, ஸ்மெல் எப்படி இருக்குது, அது சாப்பிடும்போது என்ன ஸ்மெல் இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு தான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கினோம். அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்து இருக்கும். ஸோ நம்ம பார்த்தது பார்க்காதது, சாப்பிட்டது சாப்பிடாதது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இருக்கும். அது வந்து சரி உங்களோடையும் கொஞ்சம் காமிக்கலாம். ஏன்னா வந்து நானே வந்து இங்கே வந்தால் தான் இந்த மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிடுவேன். ஸோ இது வந்து சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் தக்காளி மாதிரி ஒரு லைட்டாக புளிப்பான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எப்போது வந்துட்டு இது எல்லாத்துக்குமே டீல் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்குறது. இல்லை அப்படின்னாக்கா இது எல்லாமே ஏன விலை குதிரை விலை போட்டு வச்சுருப்பானுங்க. ஜஸ்ட்டு சும்மா பார்க்குறதோட சரி. இதுவுமே வந்துட்டு ஆஃபர் அப்படிங்கிற எல்லோ ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு வந்த வாழ்வு அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போவும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் நான் பார்த்ததுலேயே என்னை வந்து ஈர்த்தது அப்படின்னாக்கா ஸோ அது எந்த ஃப்ரூட் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக இதில் காமிக்கிறேன். இது எல்லாமே நம்ம தக்காளின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளை சொப்பு ஜாமான் வச்சு விளையாடும் போது வச்சுருப்போம் பார்த்தீங்களா, எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, அது கூட பாக்ஸு போட்டு செம்ம ரேட்டு வச்சு விற்கிறாங்க. எங்கேன்னு தான் விளைஞ்சி வருதோ தெரியல. அப்புறம் இந்த ஃப்ரூட் வந்து நான் பார்த்தது கூட கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. அண்ட் நம்ம ஊரில் வந்து தெருவில் தட்டு வண்டியில் போட்டு குவி குவி விற்பாங்க இல்லையா, அந்த சீத்தாப்பழம் எவ்வளோ சூப்பராக செக்யூர் பண்ணி சேஃப்டி பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ரேட் இது. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்ட மைண்ட் வாய்ஸ் எங்கே கேட்குது. ஸோ நான் வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறதோடு சரி, நமக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா என்றைக்குமே வந்து இந்த பலாப்பழம், இந்த மாதிரி மாம்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட் தான் வந்துட்டு எனக்கு உயிர் அப்படின்ட்டு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம பேக் டு ரொட்டீன் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நைட் ரொட்டீன் ஒர்க் பார்க்குறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு தூக்கம் வரலனா நீங்கள் என்ன செய்வீங்க நைட்டில் அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு தூக்கம் வரல அப்படின்னாக்கா நான் வந்து நைட்டில் வந்து என் கிச்சனுக்குள்ளார தான் வருவேன். என் கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஏதாவது எடுத்து வைக்க வேண்டியது, ஒதுக்கி வைக்க வேண்டியது, அந்த மாதிரி ஏதாவது க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னாக்கா தூக்கம் வராத நேரத்தில் அதுதான் செய்வேன். அது செய்யும்போது கொஞ்சம் நம்ம அப்படி ரிலாக்ஸாக பண்ணி முடிக்கும் போதே நம்ம கொஞ்சம் டயர்டாகிடுவோம். அதோடு வந்துட்டு நல்ல ஜம்முன்னு தூக்கம் வரும்.
அதுக்கப்புறம் போய் தூங்கிடலாம் இல்லையா. அதனால் சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே கிடந்துச்சு, தூக்கமும் வரல. ஸோ சும்மா வந்துட்டு ஃபோனையே பார்த்து ஏதாவது நோண்டிட்டு கிடக்கிறதுக்கு நம்ம கிச்சன் வேலையாவது செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து அந்த நட்ஸ் எல்லாமே ஒரு பாட்டிலில் குட்டிஸ் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு ஸோ மீதியை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இது ரெண்டுமே வந்து குட்டீஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது ரெண்டுலேயுமே எதையாவது ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க தேவைப்படும் போது எடுத்துக்கிடுவாங்க. ஸோ ஒன்றில் வந்து குட்டி குட்டி பிஸ்கட் பேக்கெட்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல். சரி ஒரு சேஞ்சுக்காக கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசிங் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்துக்கு வேறு என்ன வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 3 ஸ்டெப் ரேக் இருக்கு இல்லையா, ஸோ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு விதமான ரேக் ஏதாவது வச்சு இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ண முடியுமா, அந்த ஒரு ரேக்கில் வந்து இவ்வளோ திங்ஸும் வைக்க முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்ச நாளாகவே இதே மாதிரி பார்த்துட்ருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நானும் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேறு இடத்துல வச்சுட்டு இங்கே கொஞ்சம் திங்ஸ் வந்து மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் தூங்கும்போது நம்ம மட்டும் ஏதாவது விளாத்திட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நைட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. ஏதாவது செய்யும்போது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக அந்த நைட் வந்து நம்ம ஒர்க்கை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டேன். ஓகே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு. மணி வந்து 12:30. ஸோ மிக்ஸி வந்து இந்த சைடில் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் நாளைக்கு அங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இந்த இடத்தெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி டின்னர் முடிச்சுட்டு வாஷ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்கனைசிங் அண்ட் க்ளீனிங் இது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளாகவே வந்து இந்த மாதிரி ஆர்கனைசிங் அண்ட் க்ளீனிங் எதுவுமே பண்ணி வீடியோ போடல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களோட க்ளீனிங் ரொட்டீன் அதெல்லாமே நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்து திரும்பி வந்து ஒரு பிரிஸ்காக உங்களோட கமெண்ட்ஸில் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். உங்கள் கமெண்ட்ஸை படிக்கும்போது தான் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், திரும்பியும் வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நேரமும் எனக்கு தோணுது வந்து உங்கள் கமெண்ட்ஸை படித்ததில் தான். ஸோ அதனால தான் திரும்பியும் எனக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்துச்சு. ஓரளவுக்கு வந்து அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் அதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கடியான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாகும். ஸோ எனக்கு தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அப்படியான்ட்டு சொல்லுங்கள். என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து செம்மையாக வந்து சமைச்சிட்ருப்போம். அந்த நேரம் தான் பார்த்திங்கன்னா மிளகா டப்பாவை எடுக்கும் போது மிளகா பொடி இருக்காது, இல்லை ஆயில் பாட்டில் எடுக்கும் போது ஆயில் இருக்காது, தீர்ந்து போயிருக்கும். ஸோ அந்த நேரம் ரீஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைம் நம்ம ரீஃபில் பண்ணக்கூட முடியாது. அந்த நேரம் தான் அடுப்பில் நல்லா வறுத்துக்கிட்டு ஏதாவது வதக்கிக்கிட்டு இருப்போம். ஸோ என்னடா கொடுமை, நம்ம சமையலுக்கு வந்த கொடுமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இதையும் பார்த்துட்டு ஒரு பக்கம் அதையும் பார்த்துட்டு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதனால நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரி நேரங்களில் சின்ன சின்ன வேலைகள் நமக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு நம்ம குக்கிங் பண்ணும்போது ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்னடா இது, நேற்று தானடா அவ்வளோ வெங்காயம் ஃபில் பண்ணி வச்சாங்க, அதுக்குள்ளே இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு சில பேர் பார்ப்பீங்க. அது வந்துட்டு இந்த விலாக் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த விலாகு. ஸோ அதனால் வந்து இதில் வெங்காயம் கம்மியாக இருக்குது. இந்த ரேக் ஃபுல்லாகவே வெங்காயம் வந்து கொட்டி வச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வந்து எவ்வளோ இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், அவ்வளோ யூஸ் ஆகும் எங்களுக்கு வெங்காயமும் கூட. அடிக்கடி பிரியாணி பண்ணுறது எதுலேயுமே வெங்காயம் நிறையா சேர்க்கும் போது, நல்லா வதக்கி சேர்க்கும் போது அந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸோட டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட சமையலில் வெங்காயம் நிறைய சேர்ப்பீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் ஒர்க் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வேலைகள் தான். ஏன்னா நைட் டைமில் வந்து ரொம்ப இழுத்து போட்டுட்டு செய்யவும் முடியாது. ஆல்ரெடி நீட்டாகவே இருக்கிற கிச்சன் அப்படிங்கிறனால அங்கங்கே ஜஸ்ட் மாற்றி வச்சது மட்டும்தான் வேலை. ஓகே, எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ஓவராலாக கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி விலாக். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ வரும். ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து உங்களோட செல்லம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.